ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம பல்லில் ஓட்டை இருக்குது அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு அலட்சியம் என்னென்னா, ஜஸ்ட் ஒரு ஓட்டை தானே, அதை குத்தி க்ளீன் பண்ணிக்கிட்டால் சரியாயிடும் அப்படிங்கிறது. பட் அப்படி இல்லை. நம்ம உடம்புலையே இருக்கிறதுலையே மோஸ்ட் ஹார்டஸ்ட் பார்ட், ரொம்ப ஸ்ட்ராங்கான பார்ட், ஹார்டான பார்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பல்லினுடைய எனாமல். அதனால தான் நம்ம பிறந்ததுலேருந்து வயசாகும் வரைக்கும் தான் அது தேய்மானம் ஆகும். இமீடியட்டாக 1 வருஷம் 2 வருஷத்தில் தேய்மானம் ஆகாது. இந்த பல் சொத்தை உங்களுக்கு பல்லுக்கு மேலே மட்டும் இல்லாமல் பல் இடுக்குலேயும் இருக்கும். எங்கெங்கே சாப்பாடு துணுக்கள் தங்குதோ அங்கெல்லாம் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் உங்களுக்கு சொத்தையாக இருக்கும். இந்த சொத்தையாக தெரியாத பல் ஒரு சிலது நிறம் மாறியும் தெரியும். அதாவது பல் கொஞ்சம் பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலரில், அதாவது ஒரு பழுப்பு கலரில் இருக்கும். இந்த பல் சொத்தை உங்களுக்கு பல்லில் மட்டும்தான் இருக்குமா அப்படின்னா வாயில் ஃபுல்லாகவே இருக்கும். நம்ம வாயில் நார்மலாக பார்த்திங்கன்னா நல்ல பாக்டீரியா கெட்ட பாக்டீரியான்னு இருக்குது. நல்ல பாக்டீரியா இருக்கிறது ரொம்ப நல்லது. பட் இந்த கெட்ட பாக்டீரியா அதிகமாயிருச்சுன்னா நம்ம பல்லு வழியாவோ இல்லை எகிறு வழியாவோ ரத்த குழாய்களில் அது போய் ஈஸியாக போய் செடிமெண்ட் ஆகிட்டு அந்த பிளட் சர்க்குலேஷனுக்கு அது பிளட் வெசல்ஸ் வழியாக போகும். போயிட்டு நம்ம உடம்புல எது வீக்கஸ்ட் பார்ட்டோ அந்த இடத்துல போய் பாதிப்பு கொடுக்கும். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா ரீசன்ட் டேஸில் ஹார்ட் அட்டாக் அதிகமாக இருக்குது. என்னங்க பல்லு சொத்தைனால ஹார்ட் அட்டாக் வருமா அப்படின்னு நினைக்கிறீங்க. பட் பல்லினுடைய பாக்டீரியாஸ் நிறைய ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்ஸில் அந்த வால்வில் அந்த பிளட் வெசல்ஸில் பார்க்குறாங்க. ஸோ எவ்ரி சர்ஜன், ஹார்ட் சர்ஜன் பண்ணுறவங்க எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா, நீங்கள் டூத்தை நல்லா கவனிங்க, அது உங்களுடைய உடம்பை நல்லா கவனிக்கும் அப்படிங்கிற வார்த்தை எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஹார்டஸ்ட் பார்த்தே போகுது, ரிப்பேர் ஆகுது அப்படின்னா அதை கண்டிப்பாக நம்ம கவனிக்கணும். ஸோ இனியும் நீங்கள் கவனிப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.